ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி அக்ஷய திருத்தி. இந்த அக்ஷய திருத்தியை எல்லாருமே வந்து கோல்டு, சில்வர் அந்த மாதிரி ஃபேமிலிக்கு எல்லாமே வாங்குவீங்க. ஸோ இன்றைக்கி கோல்டு வாங்கினா அது வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கோல்டு, சில்வர் அந்த மாதிரி நிறையா பெருகும்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ அதனால் வந்து எல்லாம் வாங்குவீங்க. நம்ம இன்றைக்கி வந்து கோல்டு வாங்க போகிறது கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஒரு 2 days பிஃபோர் வந்து நான் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். இந்த வயதானவங்க, கொஞ்சம் வயசுக்கு உடம்பு முடியாதவங்கலாம் வந்து சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒருத்தங்க கொடுத்துருந்தாங்க, அவங்களால முடிஞ்சு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க மதியான நேரத்தில். அப்போ நான் எண்ணி பார்க்கும்போது ஒரு 11 பேர் இருந்தாங்க, 10-11 பேர் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த 11 பேருக்கு நம்ம வீட்டிலே வந்து அம்மா சமைச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி போயிட்டு அவங்க எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு கொடுத்து அவங்க கூட வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் தாங்க கொடுத்தா வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமே சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போய் நம்ம இந்த சாப்பாடெலாம் கொடுக்க போகிறோன்னா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து அனகாபுத்தூர் ஆற்று பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பேருக்கு இங்கே கொடுக்க போகிறோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம், நானும் அம்மாவும் தான் போயிட்டுருக்கோம். நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் பேருக்கு தான் நம்மளால் இப்போ சாப்பாடு கொடுக்க முடியுது. போக போக நம்மளால் முடிஞ்ச எத்தனை பேருக்கோ சொல்லிட்டு கொடுக்கலான்னு இருக்கோம். சரியான வெயிலுங்க. வெயிலில் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதான் சுத்தமாக தெரியல. நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்மளால் முடிஞ்சுதுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம என்றைக்காவது வந்து சாட்டர்டே சண்டே தான் நல்ல சாப்பாடு கொஞ்சம் சமைப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளால் முடிஞ்ச ஒரு 5 பேர் போதுங்க, ரொம்பலாம் வேணாம். ஒரு 3-5 இல்லை கண்டிப்பாக வந்து ஏதோ முடியாதவங்க இந்த சர்ச்சு முன்னாடியோ இல்லை வந்து கோயில் முன்னாடியோ கண்டிப்பாக இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது கொடுத்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளால் முடிஞ்ச பண்ண முடியுது. ஏன்னா இப்போ பாலாலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேபி பாலா அவர்லாம் வந்து நிறைய இது பண்ணுறாரு. சரி, அவர் இது நம்ம பண்ண முடியலனா கூட நம்மளால் முடிஞ்ச ஒரு 3 பேருக்கு 5 பேருக்கு நம்ம கொடுத்தா வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வாங்குறவங்களும் நமக்கு வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி எல்லோரும் வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ளஸ்ஸிங் நமக்கு போதும். கைஸ் வந்துட்டோம். இதுதான் அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே நிறைய பேர் இருப்பாங்கங்க. இன்றைக்கி கூட கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாங்க எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம். நான் ஒரு 2 days பிஃபோர் பார்க்கும்போது ஒரு 10-11 பேர் இருந்தாங்க. ஸோ வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 11 சாப்பாடு கெட்டணும். 11 சாப்பாடு கெட்டி அம்மா தான் சமைச்சாங்க. ஸோ அதை கெட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தோம். பட் அங்கே போய் பார்த்தா ஒரு 20 பேர் மேலே இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது இன்றைக்கி என்னால் கொடுக்க முடியல. ஸோ இனி எவ்ரி தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே ஒரு 25 பேருக்கு நான் வந்து நம்மளே வீட்டிலே செஞ்சு ஒரு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று செஞ்சு இனிமேல் கொடுக்கலான்னு இருக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து நான் வந்து இந்த அக்ஷய திருதிக்கு இது ஒரு ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். ஸோ என்னால் கோல்டு, சில்வர் அது வாங்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் இது ஒரு ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டு, சில்வர் வாங்கினா வந்து நிறையா பெருகிட்டு போவோம், அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அது வேணாங்க. இந்த இதில் வந்து எனக்கு நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும். லைக் வந்து பாலா, நிஷா, ராகவாலரன் சார், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்தேன், அவங்களையும் வந்து நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி எனக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்கணுன்னு ஆசைங்க. ஸோ நான் வந்து சின்னதாக வந்து ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்சது ஒரு 25 பேருக்கு வாரம் வந்து எல்லா இதுவும். நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 பேருக்கோ 4 பேருக்கோ
ஒரு பார்சல் வாங்கியோ இல்லை வந்து சமைச்சோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அவங்களோட பிளெஸிங் வந்து நம்மளோட ஃபேமிலியை ப்ளெஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ப்ளெஸ் பண்ணி இது பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ நான் இனிமேல் வந்து என்னோடய ரிசல்யூஷன் இந்த அக்ஷய தீதி முன்னிட்டு இதை தான் என்னோட ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு ஏதாவது நம்மளால் பண்ண முடியுதா பாருங்கள். அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ தேங்க்யூ.